நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினாரல்லவா, அவரை துதிக்கலாமா? சிலுவை சுமந்த உருவம், சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பாவமனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ பரிகா கர்த்தரே சுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? உபாகமும் 7வது அதிகாரம் வசனங்கள் 6-7. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் நம்மை சொந்தமாக தெரிந்து கொண்டார். ஆமாம், எத்தனை பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். இந்திய தேசத்திலே நம் முன்னோர்களும் கல்லையும் மண்ணையும் ஆராதித்து கொண்டிருந்த போது நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டார் அல்லவா. நம் முன்னோர்களை ரட்சித்து அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா. அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் அவருக்கு சொந்த ஜனம். இன்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறந்து விளங்க காரணம் கர்த்தர் அவர்களை தமக்கு சொந்த ஜனமாக அவர்கள் யாராலும் ஜெயிக்க முடியாது, எதிலும் அவர்களை தோற்கடிக்கவும் முடியாது. எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அதற்கு காரணம் கர்த்தர் அவர்களை சொந்தமாக தெரிந்து கொண்டார். இன்று நாமும் அப்படித்தான். நாம் எல்லாவற்றிலும் இன்று பல நிலைமைகளிலே நம்முடைய மக்கள் உயர்ந்த நிலைமையில் இருக்கிற காரணம் கர்த்தர் நம்மை அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். நாம் சிறுமைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஏளனப்படுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு இருந்த நாட்கள் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டார். இன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நான் சிறுமைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு கவலையோடு இருக்குங்களா? கர்த்தர் உங்களை சொந்தமாக தெரிந்து கொண்டார். நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள், சொந்த ஜனம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? கர்த்தர் உங்கள் எல்லா குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். அவரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், ஆராதிங்கள். அவருடைய கருத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடைய சொந்த ஜனம், நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள். உங்களை நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தே உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் பலத்தவர்கள், நீங்கள் பலவான்கள், ஐஸ்வர்யவான்கள் என்று நினைத்து அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்றே உங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் கவலையை விட்டு விடுங்கள். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மையான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களேப்பா. கோடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டும் நம்முடைய தயவுள்ள கரம் கிருபங்களை தாங்குதேப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோங்க தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, அடிகளோடு இணைந்திருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்திலே தெரியுமாப்பா. இப்பொழுது சிறுமைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, பற்பல வேதனைகளிலே, கஷ்டங்களிலே, கவலைகளிலே, பலவீனத்திலே பாடுபட்டு இருக்கிறார் ஆண்டவரே. அவர்களை பார்த்து நீர் பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகள், நான் உங்களை எனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன் சொன்னீங்களப்பா. நன்றி தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நீ சொந்தமாக மீட்டுக் கொண்டபடியால் நன்றி கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொரு உங்க பிள்ளைகளப்பா, அவருடைய கண்ணீரை மாற்றுவீரா,
அவருடைய கவலைகளை துடைப்பீராக கர்த்தாவே. அவருடைய பலவீனங்களை மாற்றி போடுவீராக, கஷ்டங்களை இல்லாமலே நீக்கி போடுவீராக. ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய சொந்த பிள்ளைகளப்பா, உங்களுடைய ஜனங்களப்பா. இப்பொழுதும் அப்பா அம்மை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பா என்னுடைய இந்த கஷ்டம், இந்த ஏழ்மை, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா என்று அப்பா நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, அவர்கள் சிறுமை நின்று அவர்களை விடுவித்து நீர் அவர்களை உயர்த்துவீராக, உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் பலமையும் பலன ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.